பூந்தமல்லியில இருக்க கோகுலம் சினிமாஸ்க்கு தான் வந்திருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து காந்தாரா பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனா, எனக்கு அந்த மாதிரி படம்லாம் பிடிக்காது. சரி இருந்தாலும் என் பையனுக்காக சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா, என் பையன் திடீர்னு இட்லி கடைக்கு போலாம் அப்படின்னு சொன்னான். "உனக்கு எப்படிப்பா தெரியும் இட்லி கடை படம் இருக்கு அப்படின்ட்டு" அப்படின்னேன். "இல்ல அந்த படத்துக்கு போலான்னு என் பையன் தான் சொன்னான்." அதனால என்னோட ஹஸ்பண்ட் சரி ஓகே இவனே கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். படம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல வந்துட்டோம். ஏற்கனவே நெறைய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு வர வழியில ஜிகர்தண்டாலாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்படி இருந்தும் இன்னும் படம் ஸ்டார்ட் ஆகல. சரி ஓகேன்ட்டு சீட் எங்கன்னு பார்த்து உட்கார்றதுக்கு போனோம். உலகெங்கிலும் உள்ள இந்தியர்கள் ஒவ்வொரு பண்டிகையையும் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் கண்ணாடி கழட்டுறதா கழட்டிக்கோ. 5 மினிட்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம். படம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. சரி வாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். படம் ஸ்டார்ட் பண்ண இன்னும் டைம் இருக்கே எதுக்கு சும்மா உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் தான் பில் போட்டுட்டு இருக்காங்க. என் பையன் அதுக்குள்ளே இங்கே உட்காரலாம் வாமான்னு ஓடி வந்துட்டான். என் பையன் இந்த தேட்டருக்கு வந்தாலே இந்த சோஃபாவில் படுத்துட்டு ஒரே விளையாடிட்டு இருப்பான். இந்த தேட்டருக்கு நாங்கள் 3rd டைம் வரோம். தேட்டருக்கு வந்தாலே என் பையனுக்கு தேட்டருக்குள்ளே இருக்கிறத விட இந்த வெளியில் இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அழகாக அவன் பாட்டுக்கு படுத்துப்பான், விளையாடிட்டு இருப்பான். அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அவன் பாட்டுக்கு தானாகவே விளையாடிட்டு இருப்பான். இது வந்து டிஸ்பிளேலே எல்லாமே வச்சுருந்தாங்க. என் பையன் வந்து அந்த நேச்சோஸ் சிப்ஸ் பார்த்துட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். ஏன்னா வந்து பன்னீர் பர்கர் வாங்கினேன். நான் எப்போவுமே தேட்டருக்கு போனேன்னா அந்த பர்கர் சாண்ட்விச் இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு வாங்குவேன். அது இல்லைனா தான் பப்ஸ் வாங்குவேன். அவ்வளோதான். இதை தவிர நான் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். என் பையன் வந்து இதை மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாப்பிடுவான். அப்படி இல்லைனா என் பையன் வந்து லேஸு அதுதான் சாப்பிடுவான். இதுக்கு 2 டிப்பு கூட கொடுத்துருந்தாங்க. என் பையன் எங்கே கீழே போட்டுற போகிறான்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் நீ வாங்கிட்டு நீ உள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து பார்த்தா படம் ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. அமைதியான முறையில் அஹிம்சை.